வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகு நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு, ஆடி மாதம் சாமி பாட்டெலாம் பாடிட்டுருக்கு. அந்த ஊர் அழகாக லைட் வெளிச்சத்தில் அழகாக அலங்கரிச்சிருக்கு. கோயிலெலாம் அழகான ஒரு இதில் இருக்குது. அம்மன் பாட்டு பாடிட்டுருக்கு. ஆடி மாத திருவிழா. ஒவ்வொரு ஊர்லேருந்தையும் எல்லோரும் அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு வந்து எல்லோரும் தனக்கு உண்டான சாமிக்கு உண்டான வெட்டியை கடமை செஞ்சிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போது உள்ள சாமி தீபார்த்தனை நடக்குது. அவங்கவுங்க பொங்கல் வச்சுட்டு சாமிகிட்ட வேண்டிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு ரிச்சான கார் வந்து நிற்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரிச்சாக இறங்கி வராங்க. டிரைவர்கிட்ட வாம்பா வாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு, பார்த்துட்டுக்கு கூப்பிடு. ஏன்னா நாங்கள் எல்லாம் பொங்கல்லாம் இதிலே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம், எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம், சாமி கும்பிட வந்திருக்கோம், போய் பாரு அப்படின்றாங்க. கார் விட்டு இறங்கினோடனே அந்த கிராமத்தில் இருக்க பெரியவங்க அந்த காரில் இருக்க தம்பிகிட்ட ஓடிடுறாங்க. தம்பி 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 வாங்க, நம்ம சுந்தரேசன் அவருடைய பையனா நீங்கள் அப்படின்னு. ஆமாம் 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 அப்படின்னு ஒரு பந்தாவாக பேசுகிறாரு. தம்பி, உங்கள் அப்பாலாம் இந்த கோயிலில் இருக்க வந்து இந்த ஊரில் இருக்கும்போது இந்த கோயிலுக்கெலாம் நிறைய சாமி கும்பிட வருவார் தம்பி. ஆடி மாதம்னா பொங்கலுக்கு கரெக்டாக வந்துடுவார் தம்பி, வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரைட், ஓகே அப்படின்ற மாதிரி வாங்க தம்பி அப்படின்னு கை கொடுக்குறாரு. அந்த கை கொடுக்காம கையெடுத்து கும்பிட்டுட்டு அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. இப்போ ஊர் மக்கள் அந்த தெருல இருந்தோன்னா, வாப்பா வாப்பா தம்பி எப்படி இருக்கீங்க வாங்க, அப்பாலாம் இருந்தார், இந்த காலங்கள் வேறு, அவருடைய பையன், நீ எல்லாங்க வர்ற தெரியலையேப்பா, எல்லா சொத்தையும் அப்பா விற்றுட்டு போனதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு எப்போ நான் ஒரு முறை வந்து போகிறப்பா, வாப்பா எப்படிப்பா இருக்க அப்படின்னோன்னே எல்லாரும் தள்ளி தள்ளி போகிறாங்க. அவங்க பசங்கிட்ட வந்து குழந்தைங்க ஒரு 2 பசங்க இருக்குது, 2 ஆண் பிள்ளைங்க இருக்குது. அந்த 2 ஆண் பிள்ளைங்கிட்ட அங்கே இருக்கிற பசங்கள்லாம் விளையாடுறது கையில் தரானுங்க. அவனுக்கு தொட மாட்டேன்றானுங்க. தொட்டோன்னே அம்மா ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒன்று, தொடாத நீ தூரமாக வா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தள்ளிட்டு போகிறாங்க. இப்போது கோயிலில் ஒரு நல்லபடியாக ஒரு தீபார்த்தனை நடக்குது. இவங்க சாமி கும்பிட அங்கேருந்தே பொங்கல் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, ஐயர் வாங்க இங்கே வாங்க இதை படைங்க அப்படின்னு படைங்கன்னொன்னே அப்படியே ஒரு 1000 ரூபா தாளை எடுத்து தட்டில் போடுறாரு. ஐயர் பார்க்குறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே தட்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு, ஐயே இங்கே வாங்க அப்படின்றாரு. என்ன அந்த விபூதி குங்குமம் எல்லாம் வச்சு எல்லாம் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிச்சாக பேசுகிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன் இந்த தம்பி, கோயிலுன்னா எல்லாருக்கும் ஒன்று தானே பயம்பா, அப்படி யாருக்கிட்டே சரியாக பேச மாட்டேன்டா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல, தூரமாக நின்று தள்ளி தள்ளி நிற்கிறாரு. ஒரு பந்தாவோடவே சுற்றிட்டு இருக்காரு. அப்போது அந்த இடத்துல இருக்க ஒரு பெரியவர், தம்பி உங்கள் அப்பா வாழ்ந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இந்த கோயிலுக்கெல்லாம் அவ்வளோ சாமி கும்பிட வருவான். அவன் சொத்து சுகத்தெல்லாம் விற்றுட்டு போயிட்டான் அன்றைக்கி, என்ன, அதுக்கப்புறம் உங்களை சென்னையில் வளர்த்து எல்லாம் பெரிய ஆள் ஆக்கி வேறு மாதிரி ஆக்கிட்டான். 1000 விஷயங்கள் இருந்தாலும் சாமி, குலதெய்வம் என்பது நம்மளுடைய கோயில். அந்த கோயிலை கும்பிட வரும்போது அதுக்குன்னு ஒரு இதுவாக இருக்கணும், தெய்வ பக்தியோட. நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க, பரவாயில்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பி அப்படின்னேன். அப்படியா, சரி அப்படின்ட்டு போகும்போது இப்போது அந்த இடத்துலேருந்து ஒரு அம்மா வந்து பிரசாதம் கொடுத்துட்டு வராங்க. எல்லாருக்கும் வந்து புளியோதரை பிரசாதம் கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, எல்லோரும் கொடுக்கும்போது அவர்கிட்ட கொடுக்குறாங்க. நோ 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 அப்படின்னு கையை ஒரு மாதிரி இலக்காரமாக கை நீட்ட ஒரு மாதிரி வேண்டாம் வேண்டான்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று அந்தம்மா, தம்பி நாங்களும் சென்னையில் தான் இருக்கிறோம்ப்பா, எங்ககிட்ட வசதி இல்லை, நாங்கள் பரவாயில்ல வருஷம் வருஷம் நாங்கள் வந்து சாமிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் பிரசாதம் கொடுப்போம்ப்பா, சாப்பிடுப்பா ஒன்றும் இல்லைப்பா. நான் நோ 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அந்த பசங்களை வாங்க போகிறவங்கள தட்டி எடுத்துகிட்டு வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே அந்த ஆள் போயிடுறாரு. உடனே இவங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வராங்க. என்னப்பா பிரசாதம் கூட வாங்காமல் போகிறாரு அம்மன் கோயிலில் வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது வண்டி எடுத்துகிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போது சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் சரியான மழை அடிக்குது. தண்ணி எல்லாம் சுத்தமான ஒரு நல்ல ஒரு ஆறு போல் தண்ணி ரோட்டில் ஓட ஆரம்பிக்குது. வண்டி சென்னைக்கு போகிறவர் வேகமாக போயின்னு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏங்க என்னங்க அப்படின்னா, ஏன்பா என்னம்மா எல்லா வண்டியும் நிற்குது அப்படின்னா, ஏங்க வண்டி அப்படியே ஓரமாக விடுங்க, ஓவர் மழையாக இருக்குது, நம்ம போய் அங்கே எங்கேயும் மாட்ட வேணாம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமா எல்லா வண்டியும் ஓரமாக நிறுத்துறாங்க சம மழைக்கு. அப்போது, ஏப்பா பசிக்குதுப்பா அப்படின்னு அந்த 2 பசங்க கேட்குறாங்க.
ஏங்க பசிக்குதுன்ட்டாங்க அப்படின்னா, பிஸ்கட் பாக்கெட்டுமா அதை சாப்பிட்டானுங்கம்மா, எல்லாம் எல்லாம் சாப்பிட்டாங்கனுங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பசங்க அப்படின்னு. அப்படியா? இப்போ பசிக்கு என்ன ஹோட்டல் கூட இல்லையே, எதுனா ரிச்சான ஹோட்டல் எதுனா இருக்குன்னு பார்த்தா அது கூட இல்லையே, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னோன்னே, அப்படின்னு இரு வெயிட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இன்னும் மழை அதிகமாகுது, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து பக்கத்தில் நிற்கிது, காருக்கு பக்கத்தில், அதுவும் ஓரமாக நிற்கிது. பஸ்ஸுங்கலாம் நிற்கிது, மழை தண்ணி அதிகமாக இருக்குது, எல்லாரும் ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. இப்போது அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பிரசாதம் கொடுத்த அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த பசங்க அப்போ டாடி பசிக்குது டாடி, ஒன்றும் பண்ண முடியல, வயிறு பசிக்குது டாடி அப்படின்னு கத்துறான். உடனே ஒரு ஒன்றும் பண்ண முடியல, பக்கத்தில் எங்கேயுமே எந்த ஹோட்டலும் இல்லை, யாரும் இல்லை, எல்லாருமே வந்து மழையில் நடுங்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த அம்மா பார்க்குறாங்க. ஐயா தங்க பசங்களா அப்படின்னு அந்த அம்மா கையை காட்டுறாங்க. இந்த பசங்க கையை அசைக்கிறானுங்க. அசைச்ச உடனே இவர் இப்படி பார்க்குறாரு. ஏய் கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து ஒருத்தர், ஏம்பா மழை ஓவராக இருக்கான், எல்லோரும் சேஃப்டியாக அவங்கவுங்க வண்டிகளை ஓரமாக நிறுத்திட்டு அவங்கவுங்க சேஃப்டியை காப்பாற்றின்னு ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குப்பா, எல்லாம் உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் போகிறாரு. இப்போ குழந்தைங்க வந்து பசி பசின்னு கத்துது. இப்போ இவருக்கு பசி ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பார்த்து எனக்கு பசி ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி இப்படி பார்க்குறாரு. இப்படி பார்த்த உடனே அந்த அம்மாவை பார்க்குறாரு. அம்மா அப்படின்றாரு. உடனே இந்த பசங்க அப்படி பார்க்குறானுங்க. திடீர்னு இறங்கி ஓடுறானுங்க. ஓடி போய் அந்த பஸ்ஸில் அம்மா அப்படின்றார். என்னப்பா அப்படின்னா, அம்மா பசிக்குதா, நீ சாதம் கொடுத்தீங்களா, இந்த புளியோதரை சாதம் தான் கொஞ்சம் கொடுங்கண்ணே. வாங்கப்பா கண்ணு இருக்கு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த அம்மா கொடுக்குறாங்க. உடனே அப்பாவுக்குமா வாங்கி கொடுக்குறாங்க. உடனே அந்த அம்மா கீழே இறங்கி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் சாத்த அவனுக்கும் அவங்க ஒய்ஃபும் கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. பசி சாப்பிட வந்தோடனே பசி ஆறுது. அப்போது அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க, ஏங்க அம்மா எங்களை மன்னிச்சுங்கம்மா, எங்கள் வீட்டுக்காரர் எப்பயுமே இப்படி தான்ம்மா, அவர் இங்கே வந்து படித்து ரிச்சாக வளர்ந்து எல்லாம் வந்ததுனால மற்றது எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்துவார். மீறி நான் பேசுனேன்னா என்னை திட்டுவாருமா, என்னை மன்னிச்சிருமா, நீ கொடுத்த பிரசாதம் வேணான்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி, ஆனால் அந்த பிரசாதம் தான் இன்றைக்கி எங்கள் பசியை காப்பாற்றுச்சுமான்ற மாதிரி அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்றாங்க. அதுக்கு அவர் பார்க்குறாரு, சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃபை சொல்கிறாங்க, அதை பாருங்க, கோயிலுக்குன்னு போனால் நீங்கள் நான் எல்லாம் வேற்றுமெல்லாம் கிடையாது, நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம் பணத்தால், ஆனால் என்றைக்குமே மனிதர்கள்ட்ட மறந்துடாதீங்க, கொடுக்குறோன்னும் போது நம்ம ஏன் நம்ம வேணான்னோம், கடைசியில் அவங்க கையால் தான் இன்றைக்கி நம்ம பசி ஆற்றத்துக்கு வாங்கி சாப்பிட்ற சுடுவில் கடவுள் உருவாக்கிட்டார் பார்த்தீங்களா. அதனால் எங்கேயும் உதாசீனப்படுத்தாதீங்க, நான் சொன்னால் ஏன்னா என்னை திட்டுறீங்க, அதனால தான் நான் கம்முன்னு இருந்துடுறேங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, இந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு. இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே வசதி படைச்சவர் நிறைய பேர் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம குலதெய்வ கோயிலுக்குன்னு போகும்போது அவர்கிட்ட ஒரு பணிஞ்சு அந்த குலதெய்வ கோயிலை அழகாக போய் பார்த்து அவர்கிட்ட வந்து தன்னுடைய நீர்த்தி கடன் இல்லாத நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவர்கிட்ட படிச்சுட்டு வருவோம். அங்கே பிரசாதம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஏழைப்பட்டவங்க கூட எத்தனும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த வேற்றுமையெல்லாம் பார்க்கக்கூடாது, கொடுக்கும்போது வாங்கிக்க வேண்டியதான், 4 வயசு சாப்பிட வேண்டியதான். நீ ரிச்சாக படித்த, நான் ரிச்சாக இருந்தேன், எங்கள் அப்பா வந்து என்னை வந்து தங்கத்தட்டிலேயே பெற்றாரு, தங்கத்தட்டிலே வளர்த்தாரு அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து கடவுளாக ஒரு விஷயத்தை உருவாக்கிடுவார். சோத்துக்கு வழி இல்லாமல் ஆக்க வச்சு அந்த சாதத்தை தான் உன்னை சாப்பிடணும்னு கடவுள் இப்போ உருவாக்கினார் இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்தையும் உருவாக்கிடாது. அதனால் பணம் என்பது முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு மனம் என்பது தான் ரொம்ப முக்கியம். மனுஷங்களை மதிக்கணும். குலதெய்வ கோயில்னு வரும்போது அதுக்குண்டான ஒரு பணிவு இருக்கணும், முக்கியமாக பணிவு இருக்கணும். பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். ஆனால் மனிதனுடைய பணிவு என்பது எல்லா இடத்துலையும் காப்பாற்றும். அதனால் பணிவு ரொம்ப முக்கியம். நீங்கள் கெடுறது இல்லாமல் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து கெடுக்குறீங்க என்ன. ரிச்சி 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 எங்கேருந்தியா வந்துச்சு ரிச்சி. ஒப்ப ஆத்தா பாட்டா தாத்தாலாம் அந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்க தான்ன்றதை யாரும் மறந்துடாதீங்க. அன்றைக்கி ஏறு உழுது இதே மாதிரி விவசாயத்தில் கூழ் கஞ்சி சாப்பிட்டு படுத்து வளர்த்து வளர்த்து உங்களை இன்றைக்கி ஆளாக்கி புள்ளி ஆளாக்கி புள்ள பேரனை ஆக்கி நீங்கள் சென்னையில் பெரிய ஆளாகி இப்படியே ஒவ்வொருத்தரும் உலகத்தில் பெரிய ஆளாகி வந்ததுக்கப்புறம் நான் ரிச்சின்னு பேசுனா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்று தான். நீ உன்னுடைய குடியை எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்களேன், உன் குடி எங்கடா இருக்குன்னா ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் இருந்திருப்பீங்க. அதை மறந்துடாதீங்க. பழசை மறப்பவன் என்றுவே மனிதன் அல்ல. அந்த பழசையும் மதிக்க கற்றுக்கணும், தன்மானத்தையும் மதிக்க கற்றுக்கணும். அதே நேரத்தில் நம்ம தாழ்ந்து முக்கியமாக போகணும். ஒரு குலதெய்வ கோயில் என்பது போகும்போது வந்து அனைத்துமே ஒன்று தான். அங்கே எதை வேணாலும் கொடுப்பாங்க, வேணுன்றதை சாப்பிட்லாம். வயிறு நிரம்பிச்சின்னு வேணான்னு விடலாமே தவிர அதை இலக்காரம் பண்ணாதீங்க என்ன சொல்லிக்கொண்டு, நாம் என்றுமே நம்மளுடைய கொடி ஒரு கிராமம் தான் என்பதை மறக்காதீர்கள். குலதெய்வ கோயில்களை எண்ணிய மதியங்கள் என்று சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.